ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன் ஹிபா மேக்ஸ் சேனல்ல இருந்து. எல்லாருமே மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். நான் டிஸ்டர்ப் பண்ணல, பட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த வீடியோ மட்டும் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக கேளுங்க. என்ன விஷயம் அப்படின்னா 11th 12th நாளைக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம். நீங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாத போர்ஷன்ஸை தான் இன்றைக்கும் நேற்றுக்கும் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ண மறந்துடுவீங்க. அந்த தப்பை பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இன்றைக்கி நைட் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ கூட உங்களுக்கு டைம் இருக்குது. 9 o'clock 9:40 தான் ஆகுது. நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் படிக்காத சாப்டரை நீங்கள் நிறைய தரவு பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஃபினிஷ் பண்ண சாப்டர்ஸை இனிமேல் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது 11th and 12th ரெண்டு பேருக்கும் தான், சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் ஆல்ரெடி பார்த்து வச்சுருப்போம். பட் என்ன நினைப்போன்னா, அது ஆல்ரெடி தெரியும், படிக்காத லெசனை மட்டும் இப்போ பார்க்கலான்னு நினைப்போம். பட் என்ன பிரச்சனை ஆகும்னா, எக்ஸாம் ஹாலில் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கொஷின்ஸ் வந்தால் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்னஸ் இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் சிரமப்படுவோம். ஏன்னா அந்த கொஷின் படிச்சிருப்போம், டக்குன்னு ஞாபகம் வராது, ரொம்ப டென்ஷன் ஆகிடும். எனக்கு ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் நல்லா தெரியும், ஏன் எனக்கு ஞாபகம் வர மாட்டிருக்கு, நம்மளா ஒரு மைண்ட் செட்குள்ளே வருவோம். என்னென்னா நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதை இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி, பட் எனக்கு எக்ஸாம் ஹாலில் போய் மறந்து போச்சு. அப்போது வந்து எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ண சம்ஸை நான் ரிவைஸ் பண்ணவே இல்லை அக்கா, எனக்கு டைமே இல்லை அதெல்லாம் ரிவைஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும் இல்லையா? அந்த டைம் நம்ம தான் வந்து ஷெட்யூல் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் நீங்கள் படித்தது, புதுசாக ட்ரை பண்ணது எல்லாமே போதும், ஸ்டாப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உள்ள டைமிங் ஒரு 10 o'clock 10:30 வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள். காலையில் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சிக்கோங்க. 5 to 7 2 hours ரொம்பவே ஜாஸ்தி. எல்லா லெசனையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள், என்ன படிச்சிருக்கோம், என்ன ஃபார்முலா, என்ன கொஷனுக்கு என்ன ஃபார்முலா, என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், என்ன ஆன்சர், இது மட்டும் பாருங்கள். நான் ரிவைஸ் பண்ண சொல்கிறது வந்து ஒரு சம்மு நீங்கள் எழுதி பாருங்கள், நான் சொல்லவே இல்லை, சரிங்களா? ஆல்ரெடி இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது கொஷினை படிங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்கா, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணும், இதை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஆன்சரை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள், சரிங்களா? இதுக்கு தான் நமக்கு இப்போ டைம் இருக்கும். ஸோ தயவுசெய்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண விஷயத்தை ரிவைஸ் பண்ண மறந்துடாதீங்க, அந்த தப்பு பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, கொஷினை தயவு செய்து படிங்க. லாஸ்ட் டைம் பசங்க பண்ண மிஸ்டேக்ஸை தான் இப்போ நான் உங்ககிட்ட 1 by 1 சொல்லிட்டு இருக்கேன். கொஷின்ஸே படிக்காமல் ஆன்சர்ஸை மட்டும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, கொஷின் படிக்கல இல்லையா? ஸோ அங்கே போய் அந்த கொஷின் நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த கொஷின் என்னன்னே உங்களுக்கு தெரியலன்றீங்க, இந்த கொஷின் நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லைன்றீங்க. பட் வீட்டில் வந்து நிறைய பேருக்கு செக் பண்ணுற பழக்கம் இருக்கும், கொஷின் பேப்பரை வச்சு ஆன்சர்ஸை. அப்படி பார்க்கும்போது தான் ஸ்ட்ரைக் ஆகும், ஓ இந்த சம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன், பட் எனக்கு எக்ஸாம் டைமில் ஞாபகம் வரலையே, மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அப்படி செய்யாதீங்க, சரிங்களா? சேம் 12th ஸ்டாண்டர்டுக்கும் நான் சொல்கிறது பொருந்தும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, படிக்காத லெசனை மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி படித்த லெசனை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு ரிவிஷனும் தர மாட்டோம். ஸோ அந்த தப்பு தயவு செய்து பண்ணாதீங்க. அதே மாதிரி கொஷின் படித்து ஆன்சரை அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஷின்ஸ் படிக்காமல் ஆன்சர்ஸ் அட்டென்ட் பண்ணாதீங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கொஷின் பேப்பரை கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் தெரியுமோ அதை முதல்ல எழுதுங்க. நடுவில் அதுலேயும் ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா அந்த கொஷினை விட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடுங்க. அதே கொஷின்லேருந்து இதை ட்ரை பண்ணலான்னு தயவு செய்து பண்ணாதீங்க. அண்ட் ஒரு கொஷினோட நடுவில் உங்களுக்கு மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த டென்ஷன் வந்து நம்மளை வந்து மற்ற சம்ஸ் தெரிகிறதையுமே
தெரிகிற கொஷின்ஸுமே நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடும், நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஸோ எக்ஸாம் ஃபியர் இருக்கிற பசங்க, எக்ஸாம்னா கொஞ்சம் பயம் வரும் அப்படின்னு இருக்கவங்க, அவங்க எல்லாமே இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பி ரிலாக்ஸ்ட். எக்ஸாம் ஹாலுக்கு போக ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ரிலாக்ஸ் ஆயிருங்க. கொஷின் பேப்பரை ஃபஸ்ட் டைம் பாருங்கள், செகண்ட் டைம் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே இதெல்லாம் தெரியும்னு இருப்போம். செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு தோணல் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிளாங்க் ஆகும். ஸோ டோன்ட் டூ தட். பொறுமையாக இருங்க, பொறுமையாக படிங்க கொஷின் பேப்பரை. ஆன்சர் ஷீட் அட்டன் பண்ணும்போது நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சதெல்லாம் முதல்ல எழுதுங்க, தெரியாததை கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைங்க, அது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ப்ரூஃப் சம்முக்கெலாம் லாஸ்ட்டில் ப்ரூஃப் பண்ணிடலாம், உள்ளே என்ன வேணால் எழுதிடலான்ற தப்பு பண்ணாதீங்க. நடுவில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த தப்பும் செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சரை எழுதி முடிச்சிடுங்க. தெரியாத கொஷனுக்கு ஆப்ஷன்ஸ் எழுதிட்டு விட்டு வைங்க. பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 மார்க் அட்டென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 மார்க், அப்புறம் 3 மார்க், அப்புறம் 2 மார்க். நான் சொல்கிறது 11th and 12th 2 பேருக்கும் சேர்த்து தான். நீங்கள் எப்போ 5 மார்க் எழுதி முடிச்சிட்டிங்களோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே ஓரளவு முடிச்சிட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ கம்மியான டைம் இருந்தாலும் 2 மார்க்கையும் 3 மார்க்கையும் நம்ம எழுதிடலாம். கம்மி டைம் இருந்தாலும் 2 மார்க் 3 மார்க் எழுதிடலாம். ஆனால் 5 மார்க் லாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கம்மியாக டைம் இருக்கும்போது டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், தெரிஞ்ச ஆன்சரே தெரியாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸையும் 3 மார்க்ஸையும் அட்டன் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க, கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லையான்றதை செக் பண்ணிவிடுங்க. சரியா? அண்டு வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஒரு சம் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் மறந்துடுச்சுன்னா கேப் விட்டுட்டு அடுத்த சம் செய்யாதீங்க. அந்த கொஷினை விட்டுருங்க. ஏன்னா திருப்பி நம்ம அந்த கொஷினை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். என்ன தான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த சம் போனாலும் அந்த சம் ஏன் ஞாபகம் வரல, அந்த சம் நான் படித்தது தானே, இந்த தாட் வந்து நம்மளை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் அது பண்ணாதீங்க. அண்டு நைட்டும் நாளைக்கு காலையிலையும் எந்த பாட்டையும் கேட்டுட்டு போகாதீங்க. சரிங்களா? இது நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அந்த பாட்டு மட்டும்தான் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் நினச்சாலும் பேக்ரவுண்டில் அந்த மியூசிக் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ 10th 11th முக்கியம், 12th முக்கியம். அதோட எக்ஸாம்க்கு ஒரு நாள் முன்னாடி கொஞ்ச நேரம் பாட்டு கேட்காம இருக்கலாம், ஒரு தப்பு கிடையாது அதில். ஸோ பாட்டெல்லாம் கேட்காதீங்க, எந்த ஒரு அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளேயும் போகாதீங்க. மேக்ஸ் புக்கு, கைடு, கிளாஸ் ஒர்க் நோட் ரெஃபர் பண்ணிகிட்டே இருங்க. சென்டம் எய்ம் பண்ணுறவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஃபஸ்ட் குவார்ட்டர்லி மார்க் தான் நம்மளை பூஸ்ட் பண்ணும். நம்ம வந்து ஆனுவல் எடுக்க போகிறோமா இல்லையான்றதை குவார்ட்டர்லி டிசைட் பண்ணிவிடும். உங்கள் குவார்ட்டர்லி மார்க்கோட +50 -50 தான் டோட்டல். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் +10 -10 அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ அதுக்கான மார்க் கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்டில் தெரியும். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஒரு சில பிள்ளைங்க நல்லா படிச்சிருப்பாங்க, பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒரு சிலவங்க படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் கூலாக இருப்பாங்க. 2மே பிரச்சனை தான். எப்போவுமே ஒரு நடு நிலைமையில் இருங்க. எக்ஸாம்ஸ் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். அட்டென்ட் பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் செஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்ட்டு. உங்களோட ரிப்ளைக்காக நான் வெயிட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.